மந்திரத்தை இங்கு நாம் சிந்திக்கின்றோம். பூதி அணிவது சாதனம் ஆதியில் காதணி தாம்பிர குண்டலம் கண்டிகை ஓதியவர்க்காம் உரித்திர சாதனம் தீதியில் சிவயோகி சாதனம் தேரிலே அப்படின்னு இந்த எஸ்என்எல் நமக்கு உறுப்புகள் என்னன்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி இந்த பாடல சொல்றதா நன்கு உணர முடியுது. இந்த பூதியில் அணிவது அப்படின்னா திருநீரை பத்தி சொல்றாரு. ஆன்மீகத்துல ஈடுபடுவோருக்கு முதன்மையான கருவி அப்படின்றாருங்க. அப்புறம் குண்டலம் காதல போட்டிருக்கிறத பத்தி சொல்றாரு. கண்டிகை உத்தராட்ச மாலைய சொல்றாரு. அப்புறம் ஓதியவர்க்கு மந்திரங்கள் ஓதி தவம்புரியும் சான்றோர்களுக்கு சிவனை அடைவதற்கான கருவிகள் இவைகள் அப்படின்றாருங்க. அப்ப தீதில் சிவயோகி அப்படி சாதனம் தேரிலே உண்மை பொருளை உணர்ந்து அணிவதே சிவயோகத்தின் சாதனமாகும் அப்படின்றாருங்க. இங்க வந்து இந்த திருநீரு குண்டலம் உத்தராட்ச மாலை இதெல்லாம் யாரு அணிய முடியும் அப்படின்னாக்கா தீதில் சிவயோகின்றாருங்க. மன தூய்மை உடையவர்கள் தான் அதை வந்து அந்த கருவிகளை அணிய முடியும். அதற்கான அடையாளங்களுக்கான தகுதிகள் அப்படின்றாருங்க. அப்புறம் சின்னங்கள்னா நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா சிவ சிந்தனை. இப்போ மூச்சு பிரீத்திங் பண்றோம் அப்படின்றத அப்பப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு டீப் பிரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து சிவசிந்தனையிலே இருக்குன்றதுக்காக அந்த கருவிகள் அந்த இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இனிஷியலைசேஷன் திருப்பி நாகப்படுத்தக்கூடிய அதிலே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அங்க கருதலாம். இந்த சிவயோக சாதனை செய்யறவங்க யாரு அப்படின்னாக்கா இந்த புரோசன்னங்களை உணர்ந்து அதுக்கான தத்துவங்களை உணரணும். திருநீருனா என்ன, குண்டலம்னா என்ன, உத்தராட்ச மாலைனா என்ன அப்படிங்கும்போது அதனுடைய பொருட்களை உணர்ந்து தவம் செய்தவங்க தான் உண்மையான சிவயோகிகள் அப்படின்றாருங்க. பேருக்கு பண்றதுன்றது சடங்குக்கு பண்றதுன்றது வேற. இது ஒரு காட்டுல ஒரு மையறிவு பெற்ற சிவயோகி வந்து நல்லா இந்த மூணும் சொல்றதா அனுபவிச்சு சிவசிந்த நிலை இருக்கிறாரு. அவரை பார்த்தாலே அமைதியும் பக்தியும் பிறக்குது நமக்கு. ஆனா அதே போல திருடவத்தை என்ன பண்றான்னா கஷ்டப்படாம சாப்பிடணுன்றதுக்காக இந்த மூணை அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அதுல திருநீரு அப்படின்றது என்னன்னா உடல் அழிவை குறிக்கின்றது. உத்தராசம்ன்றது சிவனுடைய அம்சம். இப்ப இந்த இரண்டும் அவனுக்கு வந்து உடம்ப உருக்க ஆரம்பிக்குது, மனசு வந்து தத்தளிக்க ஆரம்பிக்குது அந்த திருடனுக்கு. அப்ப என்ன பண்றான், அவன் சிவகிட்ட போய் சரண்டர் ஆகிறான். நான் வந்து சிவனை உணரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப உன்னை சரியான பாதையில செலுத்துறதுக்கான சாதனங்கள் தான் நீ அடைஞ்சிருக்கிறது. அவனுடைய புனிதத்தன்மையை நீ காப்பாத்து, தீய எண்ணங்களை நீக்கி சிவயோகியாக மாற முடியும் அப்படின்றாருங்க. அப்ப இந்த சிறுநீரு உத்திராசம் இதெல்லாம் வந்து நம்ம சடங்கா நம்ம நினைக்காம அகங்காரத்தை அழித்து தூய்மையான சிவயோகியாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டத கருவிகள் அப்படின்றாங்க. நம்ம புறவேடத்திலிருந்து அகமாற்றத்துக்கு நம்மளை தயார் பண்ணக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மெய்யியல் சாதகன் அப்படின்னாக்கா சிவயோகின்னு வச்சுங்களேன். அந்த சிவயோகிகள் வந்து இந்த புறையடையாளங்களை அனுபவிக்கான உண்மையான பொருளை நாம உணர்ந்து செய்யறதுன்றது ரொம்ப பாராட்டக்கூடியதாகவும் நன்மை படைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. இதுல வந்து மன ஒழுக்கம், தன்னம்பிக்கை இதுதான் நமக்கு நாமே காலையில் ஏன்ச்சு ஒரு விபூதி அணிறோம்னு வச்சுக்கோங்களா. அப்போ ஒரு டிசிப்ளின்டு ஸ்ட்ரக்சருக்கும் நமக்குள்ளே ஒரு பூஸ்டிங், சிவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் டூலா அதை பயன்படுத்துறாங்க. இரண்டாவது மனதை வந்து ஒருமுகப்படுத்துது. ஒரு இப்போ மிலிட்ரிக்கு போலீஸ்காரன்னா ஒரு ட்ரெஸ், டிரைவருக்குன்னா ஒரு ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி நாம வந்து மனதை வந்து நம்ம கையாளுகின்றோம் அப்படின்னாக்கா இந்த குறியீடுகள் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம மனநிலை வந்து பணிந்து அந்த பணிக்கு அவங்க தயாரா போறன்ற மாதிரி நம்ம வந்து இன்டர்னல் டிராவலுக்கு அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய வழியா கூட நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த இப்போ நம்ம வந்து திருநீர் அணிகிறோம் அப்படின்னாக்கா நான் அமைதியானவன், நேர்மையானவன் அப்படின்ற எண்ணம் வந்து ஆழ்மனதுல பதியுது அப்படின்றாங்க. நான் வந்து காமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்றது ஒரு இண்டிகேஷன் ஆகும்.
நான் நமக்கு நாமே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நினைவூட்டி. கோவப்படக்கூடாது, உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது அப்படின்றதெல்லாம் நன்மையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த திருநீர் முக்கியமா நிலையாமையை உணர்த்துது. ஏன்னா இந்த பாடி வந்து எர்த்துக்கு போகக்கூடியது அப்படின்றத பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபை வந்து நமக்கு வந்து அது வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒண்ணா, நினைவூட்டக்கூடிய ஒண்ணாவும் சொல்றாங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்ற தத்துவத்தை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்றாங்க. அப்படி ஒரு தத்துவம் நமக்கு வரும்போது கவலை, அகங்காரம் அப்படிலாம் குறைஞ்சி சரி நிதானமா செயல்படுவோம், ரிலாக்ஸா இருப்போம் அப்படின்ற நன்மை நமக்கு கிடைக்குது. இந்த குண்டலம் வந்து என்னன்னா செவி வழி தேடல், கேள்வி ஞானத்தை தான் குறிக்குது நமக்கு. அந்த தாமரம் இது இன்னும் அணியும் போது காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனாகவும் அதை சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நிறைய சோசியல் மீடியா நெகட்டிவ் ஃபார்மேஷன்லாம் நிறைய நம்ம ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற காலத்துல அதெல்லாம் நீக்கி நம்ம சிவயோகியாக சிவசின்னங்களை அடிக்கடி நினைவூட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ வந்து சிறுநீர் அணியும் போது என்ன நடைமுறைனா ஈகோ குறையுது, மன நிம்மதி கிடைக்கிறது. கண்டிகை மூலம் என்னன்னா கவனம் சிதற விடாமல் இருக்குது, எடுத்த காரியத்துல வெற்றி பெற முடியும். குண்டலம்ன்றது என்னன்னா நல்லவற்றை கேட்டல், நேர்மறை எண்ணங்களை வாங்குவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள். இப்படியாக தவ வேடம் அப்படின்றது நம்முடைய கொள்கையில உறுதியாக இருக்கிறது. சிறந்த ஆரோக்கிய திறமை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த பாடல்ல உணர்த்துவதாக உணர்கின்றேன். நன்றி. வாருங்கள் விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1662வது திருமந்திரம். திருநீறு தவவேடம். திருமந்திரம். பூதி அணிவது சாதனம் ஆதியில், காதணி தாமிர குண்டலம் கண்டிகை ஓதி அவர்க்கும் ருத்ர சாதனம், தீதில் சிவயோகி சாதனம் தேரிலே. அருமையான திருமந்திரம். சாதனம் ஆதியில் பூதி அணிவது. சிவயோகியர் முதலில் கொள்ள வேண்டிய அடையாள சின்னம் திருநீறு அணிவதாகும். அடுத்தது கொள்ள வேண்டிய செம்பினால் ஆன குண்டலம். பிறகு கழுத்தில் அணியும் ருத்திராக்க மாலை. ஓதும் சின்னங்கள் இவை. சிவயோகிகள் ஏற்கத்தக்க சின்னங்கள் என்பதும் ஆய்ந்து உணர்ந்தால் பூ, விபூதி, திருநீறு, தாமிர குண்டலம், செம்பாலான காதணி, கண்டிகை, கழுத்தில் அணியும் ருத்திராக்க மாலை, ருத்திர சாதனம், சிவ சின்னம், சாதனம் கருவி, அடையாளம். தேரில் என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்தால். கழக வெளியீட்டில் சிவ அடையாளங்களுள் முதன்மை வாய்ந்தது திருவெண்ணீறு. அதனை அழகினுக்கு அணியாம் வெந்நீரு அஞ்செழுத்து ஓதி சாத்தல் என்பதனால் உணரலாம். இத்திருவெந்நீரு உடம்பின்கண் பலவேறு இடங்களில் அணியப்படுவது. செம்புனால் ஆக்கிய குண்டலங்கள் 2 காதுகளில் காணப்படும். வண்டனைய சிவமணிகள் 32 கொண்ட கண்டிகை மார்பிடத்து காணப்படும். இனம் பற்றி நாவின்கண் சிவசிவ என்னும் திரு 5 எழுத்து வழுத்தப்படுதலும் கொள்க. இவையே அடையாளங்கள் ஆகும். தெரிவு நிலையாகிய சிவயோகிக்கும் இவையே அடையாளங்களாகும். செம்பொன், தாமிரம், வண்டனைய பருமனான, பூதி, விபூதி, வி உபசர்க்கம். புழுதி என்னும் சொல் இடை குறைந்து முதல் நீண்டு பூதி என்று ஆயிற்று. ஆதியில், முதலில். கண்டிகை 32 ருத்திராக்க மணிகள் கொண்ட மாலை.
ஓதியவர்க்கும் வேதங்கள் ஆகமங்கள் படித்தவர்க்கும் ருத்திர சாதனம் உரு உடல் திறம் உறுதி உடலுக்கு உறுதியை தரக்கூடிய சாதனம். திருஞான சம்பந்தர் பாடி அருளிய ஒரு பாடல், திருமந்திரத்திற்கு பொருத்தமான பாடல். தீரா நோய் தீரவும் தீ கனவுகள் தொல்லை செய்யாது இருக்கவும் பாடவே. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. தம்மை ஓதுகிறவரை காக்கின்ற மந்திரம் ஆவதும் சிவலோக தேவரின் திருமேனியில் அணியப்படுவதும் அழகானதும் வணங்கப்படுவதும் நூல்களால் சிறப்பிக்கப்படுவதும் சைவ சமயத்தின் உட்பொருளாக அமைவதும் பவளம் போன்ற நிறங்கொண்ட வாயினை உடைய உமை அம்மையை ஒரு பாகத்திலே கொண்ட திரு ஆலவாய் பெருமானின் திருநீரே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்துக்கு ஒரே ஒரு பாடல் எனக்கு மிகவும் துஞ்சலும் துஞ்சல் இல்ல போழ்தினும் நெஞ்சகம் நைந்து இணைமே நாள்தோறும் வஞ்சம் அற்றடி வாழ்த்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலு. ஆயுள் முழுவதும் எந்தவித குறையுமின்றி வாழ்வதற்கு ஓத வேண்டிய பாடல் இது. தூங்கும் போதும் விழித்து கொண்டிருக்கும் போதும் மனம் நைந்து உருகி நாள்தோறும் நினையுங்கள். வஞ்சகமில்லாமல் இறைவன் திருவடியை வாழ்த்திய மார்க்கண்டேயர் மேல் வந்த யமனை உதைத்தன திரு ஐந்தெழுத்தே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் பற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் தவவேடம் பாடல் 1662 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஊதி அணிவது சாதனம் ஆதியில் காதணி தாம்பிரம் குண்டலம் கண்டிகை ஓதி அவர்க்கும் ஒருத்திர சாதனம் தீதில் சிவயோகி சாதனம் தேரிலே. இதன் விளக்கமாக சரவணனிகத்திலிருந்து, உண்மையான தவசிகள் விபூதியை அணிந்து கொள்வது மிகவும் உன்னதமான கருவியாக அனைத்திற்கும் முதலானதாகும். அது மட்டுமன்றி காதுகளில் அணிகின்ற செப்பினால் செய்த குண்டலங்களும் கழுத்தில் அணிந்திருக்கும் மணியும் அவர்களுக்கு கருவியாகும். மந்திரங்களை ஓதுகின்ற தவசிகளுக்கு உருவேற்றுகின்ற கையில் இருக்கின்ற உத்திராட்ச மாலையும் கருவியாக உள்ளது. இந்த கருவிகளை பயன்படுத்துகின்ற முறையை முழுவதும் அறிந்து தெளிந்து தீமையில்லாத உண்மையான சிவயோகத்தை புரிகின்ற யோகிகளுக்கு மட்டுமே அவை பயனுள்ளதாகும். இதன் உட்கருத்தாக சிவயோகிகள் அணிந்திருக்கின்ற விபூதி, குண்டலம், உத்திராட்சம் போன்ற பொருட்களை தீமைகளை நீக்கி நன்மையை கொடுப்பதற்கு கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற முறை உண்மையான சிவயோகிகளுக்கே தெரியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரதியில இருக்கிறத பார்ப்போம். இதற்கான எளிய விளக்கமா என்ன சொல்லியிருக்காங்க? விபூதி, காதணி, குண்டலம், கண்டிகை போன்ற வெளிப்புற சின்னங்களை அணிந்து ஒரு நிலை வரை மட்டுமே சாதனம், ஆன்மீக பயிற்சி ஆகும். அதுக்கு மட்டுமே அது உபயோகப்படும். ஆனால் ருத்ரம் போன்ற மந்திரங்களை உணர்ந்து ஓதுவோருக்கு அது ஒரு உயர்ந்த சாதனமாகும். இதை எல்லாவற்றையும் கடந்து குற்றமற்ற சிவயோகி உள்வுணர்வில் சிவயோகியா சிவம் நிலை கொண்டவரை அவருடைய சாதனை இன்னும் உயர்ந்தது. 3 நிலையா அதை பார்த்து சொல்றாங்க. ஒண்ணு வெளிப்புற சாதனமா பாக்குறாங்க, அதாவது விபூதி அணிதல், காதணி, குண்டலம், கண்டிகை போன்றவை. இதெல்லாம் ஆன்மீகத்துல ஒரு ஆரம்ப நிலையா சொல்றாங்க. மனசை ஒரு நிலையில கொண்டு போறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது மட்டும் போதுமா? ஆனா போதாது. மந்திர சாதனத்தை அடுத்ததாக கொண்டு வராங்க.
ருத்ரம் போன்ற வேத மந்திரங்களை அதை உண்மையா உணர்ந்து போகுது. இது வெளிப்புற சின்னங்களை விட கொஞ்சம் உயர்ந்தது. மனமும் சிந்தனையும் இதுல கொஞ்சம் ஈடுபடும். இதுக்கு அடுத்த நிலைதான் சிவயோக நிலை. தீதில், அதாவது குற்றமற்ற மாசற்ற மனநிலை. இங்க வெளிப்புற சின்னங்களும் தேவையில்லை, மந்திரங்களும் கூட தேவையில்லை. இங்க அவன் அந்த யோகியோட வாழ்வே சாதனையா இருக்கு. சிந்தனை பூரா சிவத்தை ஒட்டியே இருக்கு. அப்ப அணிவது ரத்னாயா, உங்க குரல் கேட்கல. லைனையா, உங்களுக்கு கேக்குதா? ஐயா போன்ல இருக்காரு போல இருக்கு. ஓ, சரி சரி. ரத்னாயா, உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியுமா? சரி, நம்ம பிறகு அவர் சேர்ந்துக்கலாம். அவர் முடிச்சோன்னா நம்ம முடிச்சோன்னா அவருக்கு டைம் இல்லை. இல்லை திரும்பி வரும்போது அவர் அவருடைய பகுதியை நிறைவு செய்யட்டும். ரத்னாயா, பேச முடியுமா? பேசுங்க அம்மா. பார்த்து ஐயா வந்துட்டாரு. நான் அது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பேசுறதுக்கான சூழ்நிலையா இல்லைங்கம்மா, நீங்க தொடருங்க. நன்றி. சூழ்நிலை கொஞ்சம் வர முடியாது. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு மந்திரம் பத்தி அழகேஸ்வரன், வெந்தியம்மா எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லியாச்சு. ரத்னாயா ரொம்ப அழகா சொன்ன மாதிரி 3 விதமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனம் எப்படி பாதுகாக்கணும், உடலை எப்படி அடையாளம், புற அடையாளம், மக அடையாளம், மனதினுடைய அடையாளம், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நம்ம பூதி அணிவது சாதனம் ஆதியில் அப்படின்னு சொல்றதை விட ஆதியில் சாதனம் பூதி அணிவது அப்படின்னு நம்ம பிரிச்சு படிச்சோம்னா இன்னும் ஈஸியா நமக்கு புரியும். அப்போ ஆதியில் சாதனம் பூதி அணிவது. ஸோ அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் விபூதி. ஏன்னா நம்ம பார்க்கறது தவ வேடமா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆதியில் சாதனமாவது பூதி அணிவது. அப்போ முதல்ல ஆதினா நமக்கு தெரியும். முதல்ல சரி, என்ன பண்றியோ இல்லையோ, காலைல எழுந்திருந்தோன்னு போய் ஒரு விபூதி எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விபூதி எடுத்து வைத்து விடு அப்படிங்கிறதுக்கு விபூதியிலேயே நிறைய வகை இருக்கு. நம்ம இதெல்லாம் தேவி பாகவதத்துல பார்த்திருக்கோம். முதல்ல 5 வகை விபூதி இருக்கு. அப்புறம் கிரகஸ்தர்கள் எந்த மாதிரியான விபூதி அணியணும், அந்த 5 வகை இப்படி. கிரகஸ்தர்கள் எந்த மாதிரியான விபூதி அணியணும், தவத்துல இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான, அதாவது உலக வாழ்வை விடுத்து இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி விபூதி அணியணும், பிரம்மச்சாரிகள் என்ன மாதிரியான விபூதி அணியணும், இந்த மாதிரி எல்லாம் 5 வகையா இருக்கு. நம்ம தேவி பாகவதத்துல இத ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். அப்புறம் அந்த கிரகஸ்தர்கள் அணியக்கூடிய, அப்புறம் ஒரு அக்னியில வரக்கூடிய விபூதிகள் இருக்கு. இந்த 5 வகையில இருக்கும். நம்ம உடம்புல எத்தனை 5 விதமான அக்னி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நித்யாக்னி, விரஜாக்னி, ஔபாசாக்னி, சமிதாக்னி, பசனாக்னி, தாவாக்கு, இந்த மாதிரி 5 விதமான அக்னிகள் இருக்கு. ஏன்னா நெருப்பினுடைய தன்மை என்னன்னா, எதை கொடுத்தாலும் அதை பூதியாக்கி கொடுக்கும் நமக்கு. அப்ப இந்த இதுல இந்த 5 விதமான அக்னியில வரக்கூடிய விபூதி அப்படின்னா முதல்ல 5ஆ பிரிக்கிறாங்க விபூதி. அதற்கு பிறகு மேக்சிமம் இந்த சமிதாக்னி அப்படிங்கறத பிரம்மச்சாரிகள் உபயோகம் பண்ணுவாங்க. ஔபாஸ் அக்னி அப்படிங்கிறது நம்ம கிரகஸ்தர்கள் உபயோகம், அதாவது குடும்ப வாழ்வில் இல்வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள்.
ஏன்னா அவங்களுடைய முக்கியமான தன்மையே என்னன்னா அந்த ஔபாசன அக்னியை வளர்க்கறது, அதுல வரக்கூடிய விபூதி தான். இப்ப இந்த அதுல வரக்கூடிய ஔபாச அக்னியில வரக்கூடிய விபூதிய கூட அதையும் அதுக்கப்புறமும் 3 விதமா பிரிப்பாங்க. என்ன பிரிப்பாங்க அப்படின்னாக்க சாந்திகம், பௌஷ்டிகம், காமதம் அப்படின்னு 3 விதமா பிரிப்பாங்க. இந்த 3 விதத்துக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா அக்னி ஒரே அக்னி தான், ஔபாச அக்னி தான். ஆனா ஆஹ் இது எப்படி பிரியுது அப்படின்னாக்க அதனோட பேஸும் ஒண்ணுதான். ஆஹ் பசுவினுடைய சாணம் இல்லைங்களா, அதுல என்ன நம்ம வந்து விபூதி தயாரிக்கிறோம். அந்த பசுவினுடைய சாணத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எந்த பொழுதுல எடுக்கிறோம், அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. எப்படின்னா அந்த பசுவினுடைய அந்த ஆசன வாயிலிருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே எடுத்துடுறது, அது ஒரு விதம். அது கீழே விழாம காற்றோடு கலந்து ஆசனவாயில இருந்து வெளியில வந்து காற்றோட கலந்து கீழே விழறதுக்கு மண்ணை பிருத்திவியை தொடறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடியது ஒரு வகை. அதற்கு பிறகு பிருத்திவியில விழுந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடியது ஒரு வகை. இந்த 3 வகை இருக்கு. இது மாத்திரம் தானா அப்படின்னா இல்ல. அந்த விபூதியை அந்த அந்த பசுவினுடைய சாணத்தை எடுத்து நம்ம வந்து அக்னியில எரிக்கும் பொழுது என்னென்ன மந்திரம் சொல்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. என்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒண்ணு. இந்த சாந்திகம்னு சொல்லக்கூடியதுல வந்து பிரம்ம மந்திரம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுவாங்க. அதற்கு பிறகு இந்த பௌஷ்டிக பஸ்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷடாங்க மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பத்தி ஷட்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷடாங்கம்னா 6. அப்ப அந்த மந்திரத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பிரசாத மந்திரத்தினால சொல்லக்கூடியது கடைசி. பிரசாதம்னா நமக்கு தெரியும் பிரணவம். அப்ப அந்த பிரசாத நெறி இதெல்லாம் பிரசாத நெறி அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த பிரசாத நெறியின் மூலமாக அந்த பிரசாத மந்திரத்தை உரி செய்யக்கூடியது. இப்ப இத்தனை அது அது எப்ப செய்யணும், யார் பண்ணணும், அதுக்கு முன்னாடி அவங்க செய்யக்கூடிய நெறிமுறைகள் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நியமம் இருக்கு. இதெல்லாம் பண்ணிதான் அந்த விபூதி வருது. அப்ப அந்த பூதியை அணிவது ஆதியில் சாதனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப என்னமோ போறோம், கோயிலுக்கு போறோம், எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு விபூதி தராங்க, எடுத்துட்டு வந்து டப்பால போட்டு வைப்போம். அதற்கு பிறகு அதுல இருந்து எனக்கோ ஒண்ணு அப்படியே அசிறுதியா எடுத்துட்டு போறோம். அதெல்லாம் இல்ல. விபூதி குளியல்னே இருக்கு. அந்த விபூதி குளியலை என்னைக்கு பண்ணணும்னு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அந்த விபூதியில இருக்கு. இந்த விபூதி அணிவது ஆதியில் சாதனம் அப்படின்னா நீ நம்ம தொட்டு இட்டுக்குள்ள ஒரு ஒரு சுட்டு விரல்ல எடுத்தோ இல்ல ஏதாவது ஒரு விரல்ல எடுத்து இடுவோம். அதுல இந்த விரல்ல இடணும், இந்த விரல்ல இடணும்னு இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. எதா இருந்தாலும் ஒண்ணுதான். இடுறதுல முதல்ல தொடங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து முதல். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, காதணி தாம்பிர குண்டலம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரு இப்பவும் நிறைய தவயோகிகள் ஆண்கள் வந்து குண்டலம் அணிவதில்லை பொதுவா இந்த காலகட்டத்துல. ஆனா அந்த காலகட்டத்துல அணிவாங்க. தாமிர குண்டலம் அப்படின்னா அந்த ஒரு வகையான உலோகம் தாமிரம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்ராட்சத்தை அதுல கட்டி, பொண்ணுல இல்ல, அரசர்கள் தான் பொண்ணுல அணிவாங்க. தவ வேடத்துல இருக்கக்கூடிய தவ ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தாமிரத்துல இருக்கக்கூடிய குண்டலத்தை அணிவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தாமிரம், அது ஏன் குண்டலம் அப்படின்னாக்க அது நாதத்தோடு தொடர்புடையது. அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அப்ப அந்த தாமிர குண்டலம் அணியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க அந்த நாதத்தில் ஆழ்வதற்கு அது நமக்கு வந்து துணை செய்யும். இன்னைக்கும் வந்து செப்பு மோதிரம், அந்த செப்பு கை காப்பு இதெல்லாம் போடுறது இருக்கு பழக்கத்துல. அந்த அந்த மோதிரம் போட்டீங்கன்னா அந்த நீங்க ஈஷா பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு பாம்பு மோதிரம் ஒண்ணு கொடுப்பாங்க. அது வந்து செப்புலதான் மெயினா இருக்கும். அந்த அந்த மாதிரி செம்பு மோதிரத்தை வந்து அந்த விரல்ல போடுறது வந்து ரொம்பவும் நமக்கு வந்து ஒரு ஒரு வகையில அது அது நம்மை விடுவிக்க முயற்சி செய்யும். நம்முடைய அத்தனை தலைகளில் இருந்தும்
வினைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும். அதுக்கு ஒரு சூட்சுமமான ஒரு அதிர்வு உண்டு. இன்னும் ஒரு அடி மிஞ்சி போனா விஜிமா வந்து அந்த மோதிரத்தை வந்து மெனக்கு கையில கழட்டி வச்சுட்டு தான் அவங்களுடைய இறுதி மூச்சை விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க விஷால. அந்த மாதிரி ஒரு அற்புதமான அதுல இருக்கு அந்த சூட்சுமம் நம்மள அந்த மாதிரியான ஒரு அணியை நம்ம அணியும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த செப்புக்கு அத்தகைய ஒரு தன்மை இருக்கு. அந்த மாதிரி அந்த காப்பு அந்த எந்த கையில போடணும் அந்த செப்பு காப்பு வந்து நம்மளுடைய அந்த நாடி நரம்புல பட்டுட்டே இருக்கும்போது அது என்ன மாதிரியான விளைவை தரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்கூடான உண்மை. சோ அதனாலதான் தாமிர குண்டலம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிகை அப்படின்றாரு. இந்த கண்டிகைங்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கு. 32 உத்ராட்சம் தான் கண்டிகை. அப்ப இந்த கையில போடுற உத்ராட்சத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு. இத்தனை உத்ராட்சம் கையில போடணும், இத்தனை உத்ராட்சம் கழுத்துல போடணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அப்ப இந்த கண்டிகை அப்படிங்கிறதுக்கு 32 உத்ராட்சம் வந்து கண்டிகை. அதனால போடுறது அந்த மணியினால போடுறதுதான் பேரு கண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 32 அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய விவகாரம் சொல்லலாம். 36 தத்துவத்துல அந்த 32 மணிகள் வந்து நம்ம வந்து புறமா காட்டுறதுக்கு உபயோகம் பண்ணும். ஒன்னும் ஒரு மணி அந்த மாதிரி எல்லாம் நம்ம வரிசையா அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நம்மளுடைய ஞாபகத்துக்காக நம்மளுடைய ஒரு ஆழ்மனத்துக்கு செல்லறதுக்கு உண்டான ஒரு சாதனமா நம்ம இதை வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. இந்த உத்ராட்சத்தை அணிவது எவ்வளவு பெருமை அப்படிங்கிறதும் நம்ம தேவி பாகவதத்துல பார்த்திருக்கோம். உத்ராட்சம் எல்லாரும் அணியலாம். எப்போ எப்போ அணியக்கூடாதுன்னு ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஆக்சுவலா நான் வந்து உத்ராட்சம் ரொம்ப நாள் முன்னாடி போட்டுட்டேன். ஆனா நான் வந்து முழுமையா தேவி பாகவத்தை மறுவாசிப்பு பண்ணும்பொழுதுதான் இந்த நம்மளுடைய கிளபவுஸ்க்காக திருப்பி ஒரு தடவை நம்ம வாசிச்சோம். அப்போ வாசிக்கும் பொழுதுதான் உத்ராட்சத்தினுடைய அவ்வளோ மகிமையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்பதான் சொன்னாங்க, எப்போ முன்னாடி பீரியட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய வீடுக்கு செல்லும் பொழுது இல்லைன்னா படுக்கையில எல்லாம் உத்ராட்சம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து இரவான கழட்டி வச்சுட்டு இருந்தேன். இல்லை எங்கேயாவது இந்த மாதிரி இடங்களுக்கு போறதா இருந்தா கழட்டி வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு வரி வந்து ரொம்ப அற்புதம். எப்ப வேணாலும் நான் ரெடி அப்படிங்கிற ஒரு மனநிலை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி உத்ராட்சத்தை எந்த மாதிரி உத்ராட்சம் ஒரு உத்ராட்சத்தினுடைய மகிமை இதுக்கு ஒரு தனி பகுதியே இருக்கு தேவி பாகவதத்துல. அது தவிர உத்ராட்ச மகிமைன்னு நிறைய ஞானியர்கள் விளக்கங்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சாதனத்தை நம்ம அணியும் போது அதனுடைய அதிர்வு அதனுடைய தன்மை வந்து நம்மை வந்து அடையும். சொல்றாரு, ஓதியவர்க்கும் உருத்திர சாதனம் தீவில் சிவயோகி சாதனம் தெரிலே அப்படின்றாரு. தீவில் சிவயோகி சாதனம் தெரிலே அப்படின்னா எது அப்படின்னா உருத்திர சாதனம் அப்படிங்கிறாரு. உருத்திர சாதனம் இந்த உருத்ராட்ச சாதனம்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அதாவது நம்முடைய உடல் திறமாக இருப்பதற்கு உண்டான சாதனம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உடல் திறமாக இருப்பதற்கான சாதனம் என்ன? யோகம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஒழுக்கம், அந்த ஒழுக்க நெறிமுறை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னது அப்படின்னா தீதில் சிவயோகி சாதனம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒழுக்க நெறியில் நிற்பது எந்த மாதிரியான ஒழுக்க நெறி அப்படின்னா சுத்த சைவத்துல மார்க்க சைவத்துல எல்லாத்துலயுமே இந்த சிவ சாதனங்கள் பற்றி நம்ம எப்படி நிற்கணும், எப்படி இறைவனை வணங்கணும், நம்மளுடைய அன்றாட நெறிமுறைகள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி தீதில் சிவயோகி சாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது உருத்திர சாதனமாக இருப்பது. உருத்திர சாதனம்னா என்ன? நம்முடைய உரு திறமாக இருப்பதற்குண்டான சாதனம். அப்ப அது என்ன உரு திறமாக இருப்பதற்குண்டான சாதனம் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒழுக்க நெறியில் நிற்பது. அப்ப எதெல்லாம் தவ வேடத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கூட்டிட்டு காட்டியிருக்கிறாரு. அநேக உரையாசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இந்த பாடலுக்கும் அடுத்த பாடல்ல வரக்கூடியதுக்கும் சேர்த்துதான் பொருள் சொல்லியிருக்காங்க, இரண்டா பொருள் சொல்லல. ஆனாலும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் தான் பார்க்கறதுனால அடுத்த பாடல்ல இதனோட தொடர்ச்சியா பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திருமந்திரத்துல வந்து எல்லா மந்திரங்களுமே ஒன்றுக்கொன்று மிக மிக தொடர்புடையது. அதனால நம்ம அப்படிதான் பார்த்துட்டு வரோம். அதனால நாளைக்கும் இதனுடைய இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க திருப்பி போய் எடுத்து பாருங்க. ருத்ராட்ச மகிமை தேடி படிச்சு பாருங்க. விபூதியினுடைய தன்மை, விபூதியினுடைய அணியக்கூடிய அந்த முறை, அதெல்லாம் திருப்பி எடுத்து பாருங்க. நமக்குள்ள ஒரு சில நிறைய மாற்றங்கள் உருவாகும். அதை நமக்கு அனுபூதிகரமாக அமைய திருமூலர் அருள்வாராக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏதாவது கேள்வியோ இல்ல கூடுதல் விளக்கங்களோ ஏதாவது இருந்ததுன்னா மேல இருக்கிற லிஸ்னிங் மோட்ல இருக்கிறவங்க மேல வரலாம். இன்னைக்கு கௌரியம்மா இல்ல, லிஸ்னிங்ல இருக்காங்க. அதனால வேற யாராவது பகிர்ந்துக்கணுமா? நன்றி. யாரும் ரைஸ் பண்ணல. பாலு தான் வராது. ஓகே, நன்றி. வேற எதுவும் பகிர்ந்துக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம அறையை நிறைவு செய்யலாம். நன்றி நண்பர்களே. நீங்க நிறைவு செய்யறதுன்னா வந்த மைய அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2